அது ஆயுள் கைதி இருக்காங்களாங்க, ஆமாம். அவங்கள வச்சு அடிக்க வைப்பாங்க. அந்த சென்னை சிறைச்சாலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வித்யாசாகர்னு ஒரு சூப்பரண்ட் இருக்காங்க. அந்த சூப்பரண்ட் வந்து பச்சைபாஸ் காலேஜ் ட்ரஸ்ட்டில் எலெக்ஷன் நிற்கிறாரு. அப்போ வந்து என்விஎன் சோமுன்னு இந்த திமுகவில் அவர் ஏற்று நடராஜனுடைய அவர் ஏற்று ஜெயிச்சிட்டாரு. அதில் அவருக்கு கோவம். அது மிஸ்ஸா கைதிங்கிறது ஒரு நாளைக்கு 40 ரூபா 60 ரூபா செலவு பண்ணணும். ஒரு கைதிக்கும் ஃபேன் போட்டு கொடுக்கணும், பெட்டு கொடுக்கணும், கொசு வலை கொடுக்கணும், பேஸ்ட் கொடுக்கணும், ப்ரஷ் கொடுக்கணும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஆனால் எந்த வசதியும் கிடையாது. 9 பேர் வரிசையாக படுக்க வச்சுருக்காங்க. யூரினுக்கு ஒரு பானை, குடிதண்ணீருக்கு ஒரு பானை பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி அது சில யூரின் பாஸ் ஆகி ஃபுல்லாகி வழியும். ஏப்பா, ஏன்னா 9 பேர் படுத்துருக்கோமே, 9 பேர் யூரின் போகிறதுனால என்ன வருது? டாய்லெட்லாம் காலையில் தான் எழுச்சி போகணும். 2-3 டாய்லெட்டாக இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் திறப்பாங்க. அதுக்குள்ளே அந்த 100 பேரும் போயிடணும். அந்த மாதிரிலாம் குடும்பம் இருந்துச்சு. நைட்டில் 8 மணிக்கு 9 மணிக்கு வருவாங்க. ஒரு 9 பேர் 10 பேர் வருவாங்க. அது ஆயுள் கைதி இருக்காங்களாங்க, ஆமாம், அவங்கள வச்சு அடிக்க வைப்பாங்க. ஓப்பா, வரிசையாக 10 ரூம் இருக்குன்னு வச்சுங்களேன். 10ஆம் நம்பரில் கூப்பிட்டு அதில் 10 பேர் வருவாங்க. அடி எங்களுக்கு சத்தம் கேட்கும். நாங்கள் 1ஆம் நம்பரில் இருக்கோம். அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயந்துட்டு உட்காந்துருக்கணும். அடிச்சு பிடிச்சா தெளிஞ்சிடும். எழுதி கொடுத்துரு, நான் கட்சி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 5-6 பேர் எழுதி கொடுத்துட்டாங்க. பயந்து அடி தாங்க முடியாமல். நாங்கள்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டோம். உயிரே போனாலும் நாங்கள் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம்.